பிரதமர் மோடியின் வருகையொட்டி கோவை விமான நிலையத்தில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். பிரதமர் மோடியின் வருகையொட்டி என்னென்ன விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, எவ்வாறு கண்காணிக்கப்படுகிறார்கள், அனைவரும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவை கொடிஷாவில் நடைபெறவுள்ள வேளாண் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளை மதியம் கோவை வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவரது வருகையொட்டி கோவை மாநகரம் முழுவதும் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல குறிப்பாக கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிஷா செல்லும் வழியில் உள்ள அனைத்து சாலைகளுமே போலீசாரின் பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக சின்னியம்பாளையம், சித்ரா, பீளமேடு, அதே போல காலப்பட்டி, சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், புளியகுளம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகள் சிகப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் கனரக வாகனங்கள் உள்ளே நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் போன்றவையும் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது கோவை விமான நிலையம் போலீசாரின் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுமார் 3 அடுக்கு போலீசாரின் பாதுகாப்பு போடப்பட்டு விமான நிலையம் செல்லும் வழிகள், அதே போல விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே போலீசாரின் பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் மோப்பனாய் பிரிவினர் ஆகிய இருவரும் வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதி வாரியாக தொடர்ந்து தீவிர சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கோவை விமான நிலையத்தில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்கள், அதே போல 2 சக்கர வாகனங்களை தற்போது அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அந்த கார்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் விரிவான விசாரணை மேற்கொண்டு வெடிகுண்டு நிபுணர்கள், அதே போல மோப்பனாய் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு அந்த கார்களை சுற்றிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அங்கிருந்து அந்த கார்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து தற்பொழுது நீண்ட நாட்களாக கோவை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த கார்களானது அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூடுதலாக தற்பொழுது பிரதமர் நாளை வரவுள்ள சூழ்நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரது அணிவகுப்பு வாகனங்களின் பாதுகாப்பு சோதனையானது கோவை விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வாகனங்கள் கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிஷா தொழிற்கூட கண்காட்சி அரங்கம் மற்றும் அந்த அரங்கத்திலிருந்து மீண்டும் கோவை விமான நிலையம் போன்ற 2 வழி வாகனங்களிலுமேயே இந்த பாதுகாப்பு அணிவகுப்பு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதலாக தற்பொழுது கோவை கொடிஷா மைதானத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் கொடிஷா மைதானம், அதன் நுழைவாயில், பின்புறம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். பிரதமர் கோவை வருகையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனை ஒட்டி அவருக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதாவது மேல்மட்ட பாதுகாப்பை விட தொடர்ந்து இந்த கோவை மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்து கூடுதலாக மேலும் போலீசார் வரவைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். நாளை தினம் இந்த கொடிஷா தொழிற்கூட கண்காட்சி அரங்க வளாகம் வழியில் வரக்கூடிய அவினாசி சாலை முழுவதுமே போக்குவரத்திற்கு தடை செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழியாக வரும் வாகனங்கள் LNT பைபாஸ் சாலை வழியாக ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர் போன்ற பகுதிகளை அடைந்து செல்லவும், அதே போல அங்கிருந்து வரக்கூடிய வாகனம் அனைத்தும் காலப்பட்டி பகுதி வழியாக LNT பைபாஸ் சாலை அடைந்து வெளியே செல்லவும் அனுமதிக்கப்படுகிறது.